ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் 1ல் எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு பைப்பிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த த்ரெட் தான். லைட்டாக கம் போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. கம் அந்த பைப்பிங் த்ரெட்டை விட்டு தாண்டி வந்துச்சுன்னா இந்த நார்மல் நம்ம ஸ்டிச் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஊசி உள்ளக போகாது துணிக்குள்ளே. ஒட்டினதுக்கப்புறம் நார்மல் சீவிங் த்ரெட்டில் வந்து சிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம எம்போஸ் லோடிங் ஸ்டிச் எப்படின்னா பேசிக் லெவலில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இது நடுவில் த்ரெட் வச்சு பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த லோடிங் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது த்ரெட்டு மேலேருந்து கூடாது, த்ரெட்டோட சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். த்ரெட்டோட சைடில் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி கிராஸாக ஸ்டார்ட் பண்ணணும். குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அந்த மாதிரி தான் போகணும். எப்படி ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். கீழே லாக் ஸ்டிச் போடும்போது அந்த லாங் ஸ்டிச்சுக்கு கீழே இருக்கணும். மேலே லாக் ஸ்டிச் போடும்போது அந்த லாங் ஸ்டிச்சோட சைடில் இருக்கணும். அந்த சைடு எப்படி பாருங்கள். இதே மாதிரி அந்த ஸ்டிச்சுக்கு கீழே கீழே கரெக்டாக வரணும். அப்போ தான் அந்த லைனும் கரெக்டாக வரும். மேலே லாக் ஸ்டிச் போடும்போதும் ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த த்ரெட்டோட சைட்லேயே ஈக்குவலாக போங்க. அப்போ தான் அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த லைன் வரும், அந்த நீட்டாக இருக்கும் அந்த லுக். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான், அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டிச் வந்து நம்ம கிராஸாக பண்ணுவோம், அவ்வளோதான். ப்ளவுஸில் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ், லீஃப் இதெல்லாம் பண்ணோம்னா எம்போஸ்டாக நல்லா 3D லுக் அந்த இதில் இருக்கும். நான் லைன் எதுவும் போடாமல் பண்ணியிருக்கேன். நீங்கள் சைடில் 2 லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போது அந்த ஸ்டிச் ஸ்ட்ரைட்டாக வரும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம முடிக்க போகிறோம். எப்படி நம்ம மேலே ஸ்டிச் பண்ணும்போது அந்த லாக் ஸ்டிச் ரைட் சைடில் பண்ணோம், அதே மாதிரி கீழே பண்ணும்போது அந்த லாக் ஸ்டிச் லெஃப்ட் சைடு வரும். அதை பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். அவ்வளோதான், எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸ்டிச்சஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.